ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்க எல்லா வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை கடும் தீவிரமாக செய்து வருகின்றார்கள். எதிர்வரக்கூடிய 18ஆம் தேதி நள்ளிரவுடன் எல்லா தேர்தல் பிரச்சாரங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் இன்னும் 5-6 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த எஞ்சிய இந்த நாட்களில் எவ்வாறு தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அனுர, சஜித், ரணில், நாமல் ஆகியோர் அவர்களுடைய திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். வழமை போலவே கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று பிரசன்ன ரணதுங்க, நிமல் லான்சா, வஜிர ஆகியோரோடு எதிர்வரக்கூடிய எஞ்சிய நாட்களில் எவ்வாறு தேர்தல் பிரச்சாரங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற திட்டம் குறித்து பேசியிருக்கிறார். இதன் போது பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நாங்கள் எஞ்சிய நாட்களில் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது எப்படி போக போகிறது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பவே நான் வந்திருக்கிறேன். இதனால் எனக்கோ அல்லது என்னுடைய குடும்பத்துக்கோ நான் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை. இப்போது போடப்பட்டிருக்கிற இந்த பாதையில் தான் நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து போய் விடுவோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன் போது பிரசன்ன ரணதுங்கவுக்கு பதிலளித்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த மனுஷ நாணயக்காரர், நாங்கள் இந்த விடயத்தை தான் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். பெரிய பெரிய மக்கள் பேரணிகளை எல்லாம் நடத்துவதை விட கன்வர்சிங் பாக்கெட் மீட்டிகள் மூலமாகத்தான் அதிக நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது பிரசன்ன ரணதுங்க, கன்வர்சிங் செய்வது என்பது ஒரு சிறந்த முன்னெடுப்பு, அதைத்தான் நாங்கள் அதிகம் செய்ய வேண்டும், பாக்கெட் மீட்டிகளை அதிகம் நடத்த வேண்டும். கம்பஹா மாவட்டத்தில் கூட நான் அதிகமான பாக்கெட் மீட்டிகளை நடத்தி வருகிறேன். இப்படி அமைதியாக இருக்கின்றவர்களை நாங்கள் எங்கள் பக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, ஆமாம், கிராமங்களில் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். பொய்யை சொல்லி நான் வெற்றி பெற வேண்டிய அவசியம் எனக்கில்லை. பொய் சொல்லி ஜனாதிபதியானால் அதன் பிறகு ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொள்ள நாங்கள் நேரிடும் என்று ரணில் விக்ரமசிங்கே இதன் போது பேசியிருக்கிறார். இப்படி ரணிலுடைய ஆட்கள் எஞ்சியிருக்கின்ற நாட்களில் எப்படி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறோம் என்ற வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் சஜித்தினுடைய பக்கத்திலும் எதிர்வரக்கூடிய எஞ்சிய நாட்களில் எவ்வாறான தேர்தல் பிரச்சார வியூகங்களை அமைக்க வேண்டும் என்கின்ற திட்டங்களையும் அவர்கள் போட்டிருக்கிறார்களாம். குறிப்பாக அவர்கள் ரணில் அனுரவினுடைய டீல் குறித்து தான் அவர்களுடைய எஞ்சிய தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட போகிறது. ரணில் அனுர செய்து கொண்ட டீல் குறித்து எல்லா சமூக வலைத்தளங்களிலும் எல்லா ஊடக சந்திப்புகளிலும் இதை பற்றி பேசுவதே இவர்களுடைய எஞ்சிய நாட்களுக்கான தேர்தல் பிரச்சார வியூகமாக இருக்கிறது. அனுர ரணில் டீலை பற்றி பேசி ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்களை சஜித்தின் பக்கம் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வியூகத்தை தான் இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உறுதிப்படுத்தப்படாத வாக்குகள் இருக்கிறது. இந்த வாக்குகளை தங்களுடைய பக்கத்துக்கு எடுத்துக்கொள்வதற்காக ஜலனியை தேர்தல் கள பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவதற்கும் இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சஜித் பிரேமதாசவினுடைய மனைவி ஜலனியை இந்த தேர்தல் பிரச்சார களத்திற்கு இறக்க வேண்டும் என்கின்ற இந்த யோசனையை ஜிஎல் பீரிஸ் தான் சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் லக்ஷ்மன் பொன்சேகாவிடம் சொல்லி இருக்கிறார். இதன்படி இன்று நாங்கள் பார்க்கின்ற போது வவுனியாவிலே ரிஷாட் பதியுதீன் தலைமையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் போது ஜலனி பிரேமதாச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல 2-3 நிகழ்வுகளிலும் அவர் இன்று கலந்து கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் ஜனனி பிரேமதாசா கூட இப்போது சஜித்துக்காக தேர்தல் களத்திலே இறங்கி இருக்கிறார். அதே போன்று அனுரவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது ரணிலுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான ஒரு அச்சகத்திலே தான் அச்சிடப்பட்டது என்கின்ற செய்தியையும் இவர்கள் பரப்புகிறார்கள். இது குறித்து ஹர்சன ராஜகர்ணா கூட அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பின் போதும் பேசியிருந்தார். ரணிலும் சஜித்தும் எஞ்சியிருக்கின்ற நாட்களில் எப்படி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அமைக்கப் போகிறார்கள் என்று திட்டம் போட்டிருக்கின்ற வேளையில் அனுரகுமார திசாநாயக்கவும் எஞ்சியிருக்கின்ற நாட்களில் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார். அவர் குறிப்பாக இப்படித்தான், ரணிலும் சஜித்தும் 2 பேரும் வெவ்வேறு நிறங்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் ஒன்றுதான் என்கின்ற அந்த பிரச்சாரத்தை தான் இவர் பிரதானமாக கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் ரணில், சஜித் ஆகிய 2 பேருக்குமே ஒரு பொதுவான எதிரி
எம்பியாகத்தான் இப்போது அனுரகுமார திசாநாயக்க இருந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று எதிர்வரக்கூடிய நாட்களில் அனுரவுக்கு எதிராகவும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் பல சேறு பூசுகின்ற செய்திகளை வெளியில் இடுவதற்கு சஜித் ரணிலுடைய ஆட்கள் தயாராகி வருகிறார்கள். எனவே இந்த சேறு பூசும் செய்திகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வேண்டி தேசிய மக்கள் சக்தி கூட ஒரு சட்டக்குழுவை இதற்காகவே வேண்டி நியமித்திருக்கிறார்கள். ரணில், சஜித், அனுர் ஆகிய 3 பேரும் இப்படி அவர்களுடைய எஞ்சிய நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற போது நாமல் ராஜபக்சவும் அவருடைய எஞ்சிய தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ ரணிலோடு சேர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மொட்டு கட்சியை சேர்ந்தவர்களுடைய இமேஜை உடைப்பதற்கான வேலைகளிலே அவர் இறங்கி இருக்கிறார். அதே போன்று மொட்டு கட்சியினுடைய வாக்குகள் என்பது ரணிலுக்கு போகாமல் இருப்பதற்கான திட்டங்களையும் இவர் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக கீதா குமாரசிங்க சஜித்தோடு இணைவதற்கு முன்பதாக பெசில் ராஜபக்சவை சந்தித்ததாகவும் அவரிடம் ஆலோசனை பெற்றதன் பின்னர் தான் சஜித்தோடு இணைந்ததாகவும் சில செய்திகள் இருக்கின்றன. ரணிலுடைய ஆட்கள் கூட நாமலுக்கும் சஜித்துக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது என்கின்ற பிரச்சாரங்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் இந்த முறை தேர்தலிலே சஜித்தும் நாமலும் ரகசியமாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதுதான் அரசியல். ஏனெனில் இவர்களில் 2 பேரில் யாரோ ஒருவர் தவறு செய்தால் இவர்கள் 2 பேரினுடைய அரசியல் வாழ்க்கை என்பது அழிந்து போகக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இதனால் தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், இதற்கு முன்னர் இனித்தவர்கள் அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் கசக்கக்கூடிய ஒருவராக இருப்பார்கள், அல்லது இதுக்கு முன்பு கசத்தவர்கள் ஒரு காலத்தில் இனிக்கக்கூடிய ஒருவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இதனை புரிந்து கொள்ளாத மக்களை பரிதாப பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே ரணிலால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்கின்றவர்கள் ரணிலுக்கு வாக்களிக்க போகிறார்கள். சஜித் நல்லவர், சஜித்தோடு இருக்கின்ற அணியினர் நல்லவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் சஜித்துக்கு வாக்களிக்க போகிறார்கள். இல்லை இல்லை, ரணிலும் சஜித்தும் இவர்கள் 2 பேரும் ஒரே ஆக்கள் தான், நாங்கள் மாற்றத்தை விரும்புகிறோம் என்று சொல்பவர்கள் அனுரவுக்கு வாக்களிக்க போகிறார்கள்.